ஹலோ காய்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்? டிஎன்பிஎஸ்சிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்பை தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சிலேருந்து என்ன ஒரு முக்கியமான அறிவிப்புகள் வெளிவந்திருக்கு அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது முதற்கட்டமாக நடைபெற்று வருகிற இந்த சிவி லிஸ்ட் முடிவடைய போதுங்க. இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் குரூப் 4 வந்து பார்த்திங்கன்னா நடந்து ரொம்ப நாட்கள் ஆச்சுங்க. அதுக்கப்புறம் ரிசல்ட் வெளியிட்டாங்க. அந்த ரிசல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு குளறுபடிகள் அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது எல்லாமே முடிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது என்ன நடக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா சிவி லிஸ்ட்டு வந்து வெளியிட்டிருந்தாங்க. நிறைய பேர் அப்லோட் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 150 மதிப்பெண் எடுத்துருக்கவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா சிவி அப்லோட் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் சிவி லிஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிள் ஆகியிருந்து நீங்கள் வந்து இன்னுமே சிவி அப்ளை பண்ணலன்னா அது உங்களுக்கு பெரிய ஒரு ஆபத்தை உருவாகிறதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த சிவி லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முடிவடைகிறதுக்கு இன்னும் ஒரு கொஞ்ச நாள் தாங்க இருக்குது. இறுதிக்கட்ட டைம் வந்துருச்சுங்க. உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சிவியை அப்லோட் பண்ணலை அப்படின்னா உடனடியாக உங்கள் மாவட்டத்தில் இயங்கக்கூட இ சேவை மையத்துக்கு போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட இ சேவை மையத்துக்கு போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக அப்லோட் பண்ணிவிடுங்க. இந்த டைம் விட்டீங்க அப்படின்னா அந்த வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா நிறைய பேர் ஒன்றும் வேலை இருக்கிறது, அந்த வேலைக்கு இது இந்த வேலைக்கு இதுன்ட்டு இந்த சிவி அப்லோட் பண்ணாமல் இருக்காங்க. குறிஞ்ச மதிப்பெண் எடுத்திருக்காங்க பாருங்கள், அவங்களும் அப்லோட் பண்ணுங்கள், இதில் தப்பு இல்லைங்க. ஏன்னா கடைசி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு இருந்தது அப்படின்னா நீங்கள் சிவி அப்லோட் பண்ணல அப்படின்னா நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்குங்க. நிறைய நபர்கள் எனக்கு தெரிஞ்சவங்களே வந்து பார்த்தீங்கன்னா, நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 145 மதிப்பெண் தாங்க. நான் எம்பிசி பிரிவை சார்ந்தவன் தான். ஆனால் எனக்கு ஒரு இதை சும்மா அப்ளை பண்ணலாமே அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ப்பு உருவாகாதா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நானே வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணி தாங்க வச்சுருக்கேன் சிவியை. ஏன்னா எனக்கு வாய்ப்பு இல்லைன்னு எனக்கு 100% தெரியுங்க. பட் இருந்தாலும் ஏதாவது ஒரு நடக்குமா அப்படின்னு அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணிவிடுங்க. ஏனென்றால் வந்து பார்த்திங்கன்னா சி லிஸ்ட் 2 நடக்குமா நடக்காதான்லாம் தெரியாதுங்க யாருக்குமே. அந்த மதிப்பெண்கள் சற்று குறைவாக வந்துச்சு அப்படின்னா ஒரு வாய்ப்பு உருவாகும் அப்படின்றதுக்கோசரம் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்படி பண்ணியிருக்கேங்க. நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 மதிப்பெண்கள் மேலே பெற்றிருந்தீங்க அப்படின்னா உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா போய் சிவி அப்ளை பண்ணிவிடுங்க. ஏன்னா ஒரு வாய்ப்பாக கூட அமையலாங்க உங்களுக்கு இந்த வேலை கிடைக்கிறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.